பிள்ளைகள் எல்லோருக்குமே இனிய காலை வணக்கம். நாங்கள் வழமை போல இன்றைக்கு ஒரு பகுதியொன்று வினாவும் அதுக்குரிய விளக்கத்துடனான விடையையும் பற்றி யோசிக்க போறோம். கணிதத்தால் கனவுலகை வெல்வோம் என்ற அடிப்படையில் கிங்டம் ஆஃப் மேத்ஸ் நிறுவனத்தின் முகநூல் மற்றும் யூடியூப் தளங்களின் ஊடாக நாங்கள் பகுதியொன்று வினாக்களுக்குரிய விடைகளையும் விளக்கங்களையும் வழங்கி வருகிறோம். நான் உங்கள் ஆசிரியர் ராஜதுரை ஜீபன். நாங்க நேரடியா கேள்விக்குள்ள போகமாடா பிள்ளைகள். கடந்த வகுப்புல பாத்தீங்கள் என்றால் தமிழ் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் தொடர்பான விடயங்களை நாங்க பார்த்தனாங்க. இன்றைக்கு கோணங்கள் தொடர்பான ஒரு கேள்வியை பார்க்க போறோம். உருவில் ஏபிசியின் இருசம கூறாக்கி பிஇ. இருசம கூறாக்கி என்றால் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும். அது படத்திலேயே அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா சரி என்ற குறியீட்டினால அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏசிடியின் இருசமகூறாக்கி ஏசிடியின் இருசமகூறாக்கி ஏசிடியின் இருசமகூறாக்கி சிஇ ஆகும். ஏசிடியின் இருசமகூறாக்கி சிஇ ஆகும். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன முடிவெடுத்துக் கொள்ள போறோம்? எங்களுக்கு தெரியும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாயிருக்கு. அதுக்கும் அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். சிஇ ஆகும் எம்மின் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு கோணத்தின் பருமன் தந்திருக்கிறார் 28 பாகை. அப்ப நாங்கள் அவையை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எம்மின் பெருமானத்தை கண்டுபிடிச்சு கொள்ளவும். அப்ப நான் இந்த சுருக்களை செய்யறதுக்கு இலகுவா இங்க பாருங்க, இந்த கோணத்தை நான் ஒரு எக்ஸ் என்று வைக்கிறேன். ஆகவே இதுக்கும் எக்ஸ் ஆக இருக்கு. இவரை நான் ஒரு y என்று வைக்கிறேன். ஆகவே இவரும் y ஆக இருக்கும். இப்ப நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம்டா பிள்ளையா. இந்த பிசிஇ என்ற முக்கோணியில வழியா பாருங்க, பிசிஇ முக்கோணியில நான் புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை என்ற முடிவை பயன்படுத்த போறேன். புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப என்ன செய்து கொள்ளலாம்? எக்ஸ் ஆக 28 பாகை சமன் y. நீங்க இரண்டு பாத்தீங்கள் என்றால் எங்களுக்கு எம்முக்கான தொடர்பை உருவாக்கி கொள்ள வேணும். ஆனால் எம் இருக்கிற முக்கோணில இந்த கோணங்களின் பருமன்களுமே எங்களுக்கு தரப்படையில். ஆகவே எக்ஸக 28 சமன் y. இனி எம் சம்பந்தப்படுற ஒரு தொடர்பை நான் உருவாக்கி கொண்டால் எம்மோட இந்த 2x கூட்டினால் 2y சமன். காரணம் என்னென்று பார்த்தீங்கள் என்றால் புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப பாருங்க, இந்த எம்மோட இந்த 2x கூட்டினால் அவர் 2y சமன். அப்ப பாருங்கடா பிள்ளைகள், எம் சக 10x சமன் 2. y பதிலா என்ன போடலாம்? நான் x ஆக 28 போடலாம். இங்க கண்டு வச்சிருக்கிறீங்களா தொடர்? x ஆக 28 சமன் y. அதே போல நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் என்று பார்த்தீங்கள் என்றால் m சக 10x சமன் 2 தர y பதிலா x ஆக 28 பிரதியீடு செய்யலாம். அப்ப இதுல பாருங்க, நான் சுருக்க போறேன் தொடர்ந்து. m சக 2x சமன் 2x சக 56. ஓமல்லடா பிள்ளை, என் 2 தர 28 56. ஆகவே பாருங்க, m சக 2x சய 2x சமன் 56.
இப்ப கோணங்கள் எல்லாத்தையும் உண்டாகவும் ஆங்கில எழுத்துக்கள் எல்லாத்தையும் உண்டாகவும் நாம் வச்சுக்கொள்றோம். அப்ப இதுல சகரெண்டெக்ஸும் சயரெண்டெக்ஸும் பூச்சியமானால் எம்மிட பெருமானம் 56 பாகைக்கு சமனாக இருக்கு. ஆகவே குழந்தைகள் புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணம் என்ற முடிவை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்வியை செய்திருக்கோம். மீண்டுமாக இன்னொரு வினாவோடு நாங்கள் சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள். காட் பிளஸ் யூ. கணிதத்தால் கனவுலகை வெல்வோம். If